ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா சேரன் கிட்ட எதுக்குன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க, இதுவரைக்கும் விவாகரத்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சோழன். அவங்களே இப்போ இந்த கல்யாணம் வேண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் விவாகரத்துமே ஈஸியாக தான் கிடைக்க போகுது. இதில் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னே, அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருங்க. எனக்கும் இதில் சம்மதம் தான், அவங்களுக்கும் இதில் சம்மதம் தான் அப்படின்ட்டு என்னதான் வெளியில் இதில் எந்த ஒரு வருத்தமும் தனக்கு இல்லைங்கிற மாதிரி நிலா காமிச்சிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் போகிற வழி எல்லாமே நம்ம சோழன் சொன்னது தான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. கோர்ட்டில் வச்சு எனக்கு இந்த விவாகரத்தில் எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும், கவுன்சிலிங்லேயும் அவங்களுக்கு ஏற்ற பையன் நான் கிடையவே கிடையாது, நான் ஒரு ஃப்ராடு, என் காரில் வர எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயுமே கடலை போடுவேன், நான் நிலா கிட்ட கூட அந்த மாதிரியே தான் போட்டேன் அப்படின்னு நம்ம சோழன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து நிலா ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு திடீர்னு நம்மக்கிட்ட இருந்து சோழன் விலகுற மாதிரி இருக்கேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த யோசனையிலே வந்த நிலா வண்டியை ஒழுங்காக ஓட்ட தவறி கீழே விழுறாங்க. அதை அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்த்து, என்னம்மா ஒழுங்காக பார்த்து வரக்கூடாதா, என்ன யோசனையில் வந்த, ஒழுங்காக ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுமான்னு சொல்லி தூக்கி விடுறாங்க. என்னம்மா பைக் ஓட்டும் போதெல்லாம் கவனமாக ஓட்டக்கூடாதா, கையில் பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு, ரத்தம் வருதுமா, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிடுறாங்க. அப்போ கூட நிலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுமே நிலா திவ்யா கூட ப்ராஜெக்ட் விஷயமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை கவனித்த ராகவ் நம்ம நிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நிலா, இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ஆமாம், அவுட்புட் வேணால் பாருங்களேன்னு சொல்லி நிலா எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் நிலா காமிக்கிற அந்த அவுட்புட் எதுவுமே பார்க்குற மாதிரி தெரியல. நம்ம நிலாவை தான் வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை திவ்யாவுமே தூரத்துலேருந்து கவனிக்க தான் செய்கிறாங்க. அப்போ நம்ம ராகவ், ஏங்க நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லபடியாக வரும்னு உங்கள் மேலே எனக்கு நல்லபடியாக நம்பிக்கை இருக்குதுங்க. இன்றைக்கி சாயங்காலம் வேணால் வாங்களேன், நம்ம 2 பேரும் வெளியில் எங்கேயாவது காஃபி குடிச்சிட்டே ஆஃபீஸ் இந்த டீட்டெயில் பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க என்னங்க, ஆஃபீஸில் தானே நம்மளே இருக்கோம், எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு வேலை பார்க்குறது தான் பிடிக்கும். வெளியில் போனால் காஃபி குடிச்சிட்டு அதுக்கு ஒரு டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், நான் வரல அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ராகவ் மறுபடியுமே கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போவுமே நிலா, இல்லை ராகவ் எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவுமே திவ்யா வரதை கவனிச்சுட்டு எந்திரிச்சு தூர போகிறாங்க. திவ்யாவுமே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. ஏன் நிலா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ராகவ் தானே கூப்பிடுறாங்க, நீங்கள் போயிட்டு வரலாம்ல, ஒரு காஃபி குடிக்கிறதுல என்ன ஆகிட போகுது, நீயும் தெரியாத மாதிரி பேசாத திவ்யா, அவர் காஃபி குடிக்க தான் கூப்பிடுறாரு, ஆனால் அங்கே போய் பார்க்குற அந்த வேலையை நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட நான் அந்த வேலையை முடிச்சிட முடியும், அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் போய் காஃபி குடிச்சிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரி நிலா, உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு திவ்யாவும் கிளம்புறாங்க. ராகவுக்கு நம்ம நிலா அவங்கள அவாய்ட் பண்ணுறது புரியுதா புரியலையானே தெரியலை. சரி, இந்த வேலையிலத்தையும் முடிச்சுட்டு நம்ம நிலா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்ததுமே நடேசன், என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு அங்கிள், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. மதியம் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நல்லா சந்தோஷமாக தான் போகிறாங்க. அப்படி நிலா வந்ததுமே அங்கே வந்த சோழன், சேரன், அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன் 4 பேருமே நிலாவை பார்க்குறாங்க. நிலா கையில் அடிபட்டு அதிக ரத்தம் வந்திருக்கதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஆமாம், இது என்னங்க கையில் இவ்வளோ பெரிய அடி அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்பவே பதறாங்க. இதை கவனிச்ச நிலா, காலையில் தான் நம்மக்கிட்ட விவாகரத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, விவாகரத்து கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் இப்போ நமக்கு அடிபட்டிருக்குன்னு உடனே இவ்வளோ பதறாங்களேன்னு சொல்லிட்டு சோழனை பார்க்குறாங்க. சோழன் அப்போவும் பதட்டம் குறையாமல், எங்கெங்க என்னங்க ஆச்சு, எதுலையும் இடிச்சிட்டிங்களா, என்னாச்சுன்னு சொல்லி பதறிட்டே கேட்குறாங்க. அப்போந்தான் நிலா, இல்லை மதியம் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தேன், அப்போ பைக்கில் போவேல ஒரு சின்னதாக கவனம் சிதறி இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க.
ஏங்க நீங்கள் பார்த்து போக மாட்டீங்களா? நீங்களாம் இனிமேல் பைக்கில் போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரனும் தங்கச்சி பாசத்தில் அவ்வளோ உருகுறாங்க. நிலா, நீ இனிமேல் பைக்லாம் தொடாத பார்த்துக்கோ. டேய் சோலா, நீயே இனிமேல் நிலாவை ஆஃபீஸ்க்கு கூட்டு கொண்டு போய் விட்டுரு, ஈவினிங் நீயும் கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே, என்ன எனக்கு வேறு என்னன்னே வேலை, நான் பார்த்துக்கிடுறேனே. நிலா, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதை என்னால் தாங்கிக்க முடியல, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே நிலா, இல்லை நான் சின்ன பேண்டேட் போட்டிருக்கேன் போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோ ரத்தம் போயிருக்குது, இவ்வளோ பெரிய சிராய்ப்பாக இருக்குது, இதுக்கு நீங்கள் இவ்வளோ போதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கட்டு போட்டு கொண்டு வந்து விடுறாங்க. இதை பார்த்ததும் நிலாவுக்கு இப்படி எல்லாருமே தான் மேலே அக்கறையாக இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுவும் சோழன் காலையில் தான் விவாகரத்து விஷயமா அந்த மாதிரி பேசிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தனக்கு ஒன்றுன்னு ஒன்று இவ்வளோ அக்கறைப்படுறாங்களேன்னு சொல்லி அதையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் நிலா எந்திரிச்சு வந்ததுமே, எங்க உங்களுக்கு கை பரவாயில்லையான்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. பாண்டியன் கூட தயங்கிக்கிட்டே, ஏங்க உங்கள் கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஓகே தான் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லணுமே, நிலாவுக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. நிலாவோட பேக்கை கூட அவங்கள எடுக்க விடாமல், நானே எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபீஸ் போய் தான் ஆகணுமா? பேசாமல் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான ப்ராஜெக்ட் வேலை இருக்குது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி சரி போகிறேன்னுங்கவங்கள தடுக்கவா முடியும், வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நான் ஆஃபீஸ் போகிறத பற்றி சொன்ன மாதிரி தெரியலையே. வேறு என்னங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஏறுங்க, நான் சொன்னால் மட்டும் உங்களுக்கு என் கவலைலாம் புரிஞ்சுட்டு போதா என்ன அப்படின்னு புலம்பிட்டே நம்ம சோழன் நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் முன்னாடி சோழன் நிலாவை இறக்கி விட்டதுமே, நிலா, அம்மா நீங்கள் என்ன, நேற்று காலையில் தான் விவாகரத்து ஆகிடுச்சு, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்களுமே பொண்ணு கூட கடலை போடலான்ங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி என்கிட்ட பேசிட்டு போனீங்க. ஆனால் சாயங்காலம் எனக்கு ஒரு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதுமே என்ன அந்தளவுக்கு அக்கறையாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க நான் இனிமேல் நமக்குள்ளே எதையுமே மறைச்சி பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். என் மனசில் இப்போவுமே உங்கள் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா நான் நிஜமாகவே உங்களை மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் முடிவை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு இந்த விவாகரத்து வேணும்னாலும் உங்களுக்கு அதுதான் வேணும்னா கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட நிலா நம்ம சோழன் கவலைப்படுறத பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ வருத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தான் நேற்று இந்த மாதிரி எனக்கு விவாகரத்தில் சம்மதங்கிற மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஆமாங்க, வேற என்ன பண்ணுறது, உங்களுக்கு அதுதானே வேணும், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம சோழன் சொன்னதுமே நிலா நம்ம சோழனை கட்டி பிடிச்சி அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே சோழன் இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம நிலா சிரிச்சிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி போயிருந்தாங்க. இப்போ எதுக்காக நிலா இந்த மாதிரி பண்ணிட்டு போனான்னு புரியாமல், ஆனால் அதே நிமிஷம் நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ராகவ், இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன தான் நடக்குது, நிலா சோழனை விரும்புகிறதால தான் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டுக்காளா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து முறைக்கிறாங்க நம்ம ராகவ். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.